ஹே ஹாய் கைஸ். நாம இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 25 பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போகலாம். இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் சீன்ல அவளோட ரிங்க கழட்டி அவன் கையில கொடுத்துட்டு, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டதுமே இது என்ன மாதிரியான முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கிறப்போ, நான் இவ்வளவு நாளா உன்னை நம்பிட்டு இருந்தேன்ல, அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுக்காக இப்படி ஒரு குடும்பமே என்னை ஏமாத்திருக்கீங்க. அது எப்படி? நீ ஒருத்தி கல்யாணம் பண்ணிப்பா, அவ இந்த வீட்டை சுத்திட்டு இருப்பா, நீ உன் லவ்வரோட சுத்திட்டு இருக்கலாம். இப்படியெல்லாம் எப்படி உங்களால பேச முடியுது? இப்படி ஒரு பிளானோடயா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க? அண்ட் நானும் இத்தனை நாள் அதை தானே பண்ணிட்டு இருந்தேன். உன் பிளான் சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு இல்லையா? உன் பிளான் இல்ல, உன் குடும்பத்தோட பிளானுமே அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப கோவப்படுறா. இங்க பாரு, நீ எதையுமே முழுசா கேட்காம இப்படி இது பண்ணாத. அதெல்லாம் பாஸ்ட், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இதெல்லாம் நாங்க வேணும்னு பண்ணல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே சேர்ந்துதான் இதை பண்ணிருக்கீங்க. உன் லவருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அதனாலதானே அவ இங்க வந்துட்டும் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி இவ ரொம்பவே சத்தம் போடுறான். இவன் எவ்வளவோ ட்ரை பண்ணி அந்த ரிங்க அவளோட கையில போடணும்னு ட்ரை பண்றான். பட் அது நடக்கவே இல்லை. கடைசியில இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேச போறது கிடையாது. காலையில விடியட்டும், எல்லாத்துட்டையும் நான் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் படுத்து தூங்கிடுறா. சேரன் போய் படுத்து தூங்கிற இவன் போய் வெளியே ரொம்ப நேரம் அழுதுட்டு காலையில எந்திரிக்கும் போது ஒரு பக்கத்துல ஒரு நோட் எழுதி வச்சுட்டு அந்த ரிங்க வச்சுட்டு போறான். இதை எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆபீஸ் கிளம்பி போயிடுறான். இந்த டைம்ல ஆர்கன் இஃப்கட்ட கூப்பிட்டு தனியா பேசுறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாதிரி பெலினோட அம்மா தாத்தாவையும் என் ஒய்ஃப் குல்கனையும் பார்த்து பேசியிருக்கா. அவ பேசினதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, அவளுக்கு நியூகட் பத்தி தெரிஞ்சிருக்கு. அவ பெரிய ப்ராப்ளமா வந்து நிக்க போறா. அதை நீ எப்படியாவது சரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு இவ, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? உனக்கும் எனக்கு இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. உன் ஒய்ஃபுக்கு அவனால ப்ராப்ளம்னா உன் ஒய்ஃப் வச்சே நீ அதை சால்வ் பண்ணிக்கோ. இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுக்கும் வராத. நான் உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி இவ சொல்ல, ஆபீஸ்க்கு தாத்தா வர ஆரம்பிச்சாச்சு. அவரு நம்ம ஓபன் பண்ண நியூ பிரான்ச்சஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அவரை எப்படியாவது நீ வீட்டுக்கு கொண்டு வர பாரு. அட்லீஸ்ட் வீட்டுல இருக்கும்போது அவர் உன்னோட கண்ட்ரோல்ல இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு அந்த நியூ பிரான்ச்சஸ் பத்தி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அவரு ஃபர்ஸ்ட் வெறுக்கிறதும் வீட்டை விட்டு அனுப்புறதும் உன்னைத்தான். நீ தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போற, இல்ல அவர் முழுசா வெறுக்கிற முதல் ஆளா மாறுவ. அதனால இதெல்லாம் உன் கையில கொண்டு வரது எப்படிங்கிற வழிய நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போறான். அடுத்த நாள் காலையில சுனாவை பாக்குற சேரன் அவகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. இப்ப வரைக்கும் சேரன் அந்த ரிங்க போடவே இல்லை. இந்த டைம்ல இந்த பெலினோட அம்மா ஜெரின் யார்கிட்டயோ ஃபோன் பேசி எனக்கு இன்னும் அவளை பத்தின டீட்டெயில்ஸ் நிறைய கொடுங்க, எனக்கு அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ யாரை பத்தி பேசிட்டு இருக்கான்னு தெரியல. அடுத்த நாள் மார்னிங் லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது இவளோட கையில ரிங் இல்லாததை பார்த்த அவ, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ஏன் ரிங் போடாம வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு உடனே குல்கன், ஹே நானே சில டைம் ரிங் எல்லாம் மறந்துட்டு வந்திருக்கேன்ல, எப்பவாவது இது நடக்கிறதான், இதை பத்தி ஏன் நீ போட்டு ஒரி பண்ற, நீ பேசாம சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இஃப்கட்ட சொல்லிடுறா. அந்த நேரத்துல இஃப்கட் ஒரு விஷயத்த சொல்றா. இஃப்கட் ஒரு ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தங்க கூட டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்கா சுனாக்கு. அந்த டின்னர்ல எல்லாம் ஓகே அப்படின்னா அவனை தான் சுனா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல சொல்றா. இப்போ இதை கேட்டதுமே சுனாக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை, பட் எதுவுமே பேச முடியாத நிலைமையில இருக்கா. அப்ப குல்கன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சேரனை கூட்டிட்டு போறா. சேரன்கிட்ட பேச பேச குல்கன்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. சேரன் கேட்கிற கேள்விகளுக்கு குல்கன் கிட்ட பதில் கிடையாது. அவ என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க என்ன பொண்ணு கேட்க வர்றதுக்கு முன்னாடியே, சாரி, என் அக்கா பொண்ணு கேட்க வர்றதுக்கு முன்னாடியே உங்க பையனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க எனக்கோ என் அக்காக்கோ இல்ல ஏதோ ஒரு பொண்ணுக்கோ இப்படி ஒரு துரோகத்தை எப்படி பண்ண முடியும்? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுக்கு நீங்க இதை பண்ணுவீங்களா? யாரோ பொண்ணுங்கறனால தானே இந்த வீட்டுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. இவளோட இந்த வார்த்தைகளுக்கு குல்கன்ட்ட எந்த பதிலுமே கிடையாது. என்ன பேசுறதுன்னு தெரியாம அவ ரொம்பவே அமைதியா அழுதுட்டு மட்டும்தான் இருக்கா. அந்த டைம்ல, இப்படி இருக்கிற உங்களை பையனை நான் எப்படி நம்ப முடியும்? அவன் கூட இதுக்கு மேல எப்படி நான் சேர்ந்து வாழ முடியும்? நான் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்குன்னு சொன்னேன்ல, நீங்க கூட என் பையன் ரொம்ப நல்லவன், அவனை ரொம்ப நம்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்ப நான் எப்படி நம்புறது உங்க பையனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவ பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறா. அங்கிருந்த தண்ணி குடிச்சிட்டு கிளாஸ கீழே போட்டு உடைச்சிட்டு போறா. இந்த நேரத்துல அப்துரை மீட் பண்ணலான்னு சொன்னா வந்திருக்கா. அப்ப அவளோட கை ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு போடுற ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு, நான் உன் கைகளை பிடிக்க முடியாத சமயத்துல இந்த ஸ்கார்ஃப் உன் கைகளுக்கு இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அவ அழுக ஆரம்பிச்சிடுறா. நடந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது,
உன்னை ஃபோர்ஸ் பண்ணி யாரும் டின்னர் அட்டன் பண்ணுன்னு சொல்ல முடியாது. நீ முடியாது அப்படின்னு சொல்லி அப்தின் சொல்லுவான். இல்ல, உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். சரி இந்த கல்யாணமே வேண்டான்னு அழுதா, அடம் புடிச்சா, சாப்பிடல, ரூம்குள்ள போட்டு அடைச்சாங்க, இருட்டுக்குள்ள அடைச்சாங்க, சாப்பாடு குடுக்கல, எவ்ளோ நடந்தது. ஆனா இப்ப என்னாச்சு? நான் சொல்றதுனால மட்டும் எதுவும் மாறப் போறதில்ல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு உன்ன மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அப்படின்னு ரொம்ப அழுகுறா. இவனால எதுவுமே பண்ண முடியாம இவனும் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் ஏதாவது பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி தைரியம் குடுத்து அனுப்புறான். அப்தின்ட்ட பேசி முடிச்சுட்டு இவ சோகமாவே இருப்பா. அவள பார்த்து, "நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே எப்பவுமே ஆசைப்படுவ. இப்ப அதுக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கு. நீ ஏன் சோகமா இருக்க?" அப்படின்னு கேட்கிறப்போ, இவகிட்ட எந்த பதிலும் இல்ல. எனக்கு இப்ப இதுல விருப்பம் இல்ல அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்றா. இந்த டைம்ல ஃபெரித் கிட்ட இருந்து பொக்கே அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அவன் அங்கிருந்து இதெல்லாம் அனுப்பி வச்சு சாரி அப்படிங்கிற மாரி பேசிட்டு வைக்கிறான். இதனால கொஞ்சம் அவ நார்மல் ஆகியிருக்கா. இந்த டைம்ல இந்த 2 ஃபேமிலி சேர்ந்த இந்த 4 பேரும் மீட் பண்ணி, அந்த குடும்பத்த பத்தி யாரு, என்ன, ஏதுன்னு இஃப்கட் கிட்ட கேட்கறாங்க. அப்ப அவ சொல்ற அந்த ஃபேமிலி, தாத்தா கேங்ஸ்டரா இருந்த காலத்துல அவருக்கு எனிமியா இருந்த ஒரு ஃபேமிலி. அந்த கோபமும், அப்ப இருந்த பிரச்சனைகளும் அப்பவே முடிஞ்சிருச்சு. இப்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் சுத்தமா கான்டாக்ட் இல்ல. ஃபேமிலி அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாத்தாக்கும், பாட்டிக்கும் உள்ளுக்குள்ள பதறது. இப்படி ஒரு ஃபேமிலிக்கு நம்ம பொண்ண குடுக்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா இவங்களே ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி தான். பட் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிசினஸ்ல வந்து பெரிய ஆளாகி, இப்ப ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்காங்க. அதே மாரி தான் அவங்களும். பட் இவங்க 2 பேத்துக்கும் டச் இல்ல. பட் தாத்தாவும், பாட்டியும் பப்ளிக்கா இவங்க 2 பேத்துக்கு முன்னாடி எதுவும் பேச முடியாதனால, சரி ஓகே. இன்னைக்கு நைட் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் டின்னர்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டும். அவங்க 2 பேத்துக்கும் புடிச்சிருந்தா மட்டும் ஃபர்தரா இத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. தாத்தா பாட்டிட்ட பேசணும்னு நெனைக்கிறாரு. பட் கஸ்ம் இருக்கிறதுனால அது முடியல. இந்த டைம்ல நைட் சுனா ஒரு டின்னர் டேட் போகிறதுனால அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ் எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமா வெளிய வந்திருக்காங்க. அப்போ இவங்கள ஜெரின், அதாவது பெலினோட அம்மா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அது இவங்க யாருக்குமே தெரியல. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இவங்க 3 பேரும் நேரா சாப்பிடலான்ட்டு போறாங்க. அப்ப அங்க வர ஜெரின், "நான் உங்ககிட்ட பேசலாமா?" அப்படின்னு சொல்லி இவள தனியா கூப்பிடுறா. சரி ஓகே, இவங்க குல்கனோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பேசிட்டு வந்துடுறேன்" அப்படின்ட்டு இவ போறா. போனதும் அவ ஃபர்ஸ்ட் சொல்றது, "நான் பெலினோட அம்மா" அப்படின்னு சொன்னதுமே இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. "உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படிங்கிறா. "ஆனா நான் பேசுறதுக்கு நெறையாவே இருக்கு. நீ என் பொண்ணுகிட்ட வந்து சாரி கேட்கணும்" அப்படின்னு சொல்லி அவ சொல்வா. "நான் எதுக்காக சாரி கேட்கணும்?" அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாரி. பட் ஜெரின் எப்பவும் போல பேச ஆரம்பிச்சது இவ வாய மூடிடுறா. ஜெரின் என்ன சொல்றா அப்படின்னா, "உன் புருஷனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறமும். அத பத்தி உனக்கு ரொம்ப தெளிவாவே தெரியும். கல்யாணம் ஆன முதல் நாளே அவங்க 2 பேரும் இன்னும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அத எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு தான் நீயும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்த. ஆனா நடுவுல அவனோட பணமும், புகழும், கோர்ஹன் அப்படிங்கிற மரியாதையும் உனக்கு ஒரு மயக்கத்தையும், திமிரையும் குடுத்துச்சு. அந்த திமிருல என் பொண்ண வீட்ட விட்டு வெளிய தொரத்திருக்க. இதுக்காக நீ என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி இவ பேசுறா. இத கேட்டதுமே, "அப்படிலாம் நான் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லி இவ சீன் போடுற மாரி பேசுவா. அதுக்கு அவ, "ஓ! அப்படியா? அங்க இருக்கிறது உன் அம்மா தானே? அவங்க கிட்ட உட்கார்ந்து இத பத்தி பேசலாமா? ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே. அவங்களுக்கு நான் சொல்றது ரொம்ப நல்லா புரியும். நம்ம பேசலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பதான் செய்யறனுக்கு கொஞ்சம் டர் ஆகும். ஆ அவ கொஞ்சம் முழிக்கிறத பார்த்து, "ஓ! உங்க அம்மாக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதா? தெரிஞ்சுக்கட்டும். அப்பதான் அவங்க பொண்ணோட லட்சணம் என்னன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும்." அப்படின்னு சொல்லி இவ பேச ஆரம்பிக்கிறப்ப இவளால எந்த பதிலும் பேச முடியாது. "இப்ப நான் எதுவும் பேசக்கூடாது. எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னா, உன் நம்பர எனக்கு குடு. நம்ம பேசுறதுக்கு இன்னும் நெறையா இருக்கு. நான் உன்ட்ட அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்பர மட்டும் வாங்கிட்டு அவ அங்கிருந்து சத்தம் இல்லாம கிளம்பிடுறா. வீட்டுக்கு வந்ததும் கார் விட்டு இறங்குன உடனே அவ அக்காட்ட சொல்லிட்டு இவ பயங்கர டென்ஷன் ஆகுறா. அந்த லேடி ரொம்ப ஓவரா பேசினா, "விட்டா என் அம்மாட்ட சொல்லிருவேங்கிறா. என்ன நெனச்சுட்டு இருக்கா? இப்ப புரியுதா நான் ஏன் ஃபெரித்த நம்ப முடியலன்னு சொல்றேன்னு. இன்னும் அவன் பேசிட்டு இருக்கான்னு நான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப கோவப்படுறா. "நீ ஏன் இத அங்கேயே சொல்லல? சொல்லியிருந்தா அவ மூஞ்சிய நான் அங்கேயே உடைச்சு போட்டுருப்பேன். அவ பொண்ணு வாங்குனது பத்தாது போல" அப்படின்னு சொல்லி இவ ரொம்ப கோவப்படுறா. இந்த டைம்ல வீட்டுக்கு வர ஃபெரித் கிட்ட அப்தின் ஒரு சில வார்த்தைகள் சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இந்த வேலைய விட்டு போகணும் அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்டதுமே அவன், "ஏன் வீட்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அத சொல்லுங்க. இந்த வீட்ல யாராவது உங்கள ஏதாவது சொல்லியிருந்தா, இந்த வீட்டையே எதிர்த்துட்டு நான் உங்க கூட நிக்கிறேன். உங்களுக்கு தெரியாதா? நீ என் அண்ணன் மாரி.
என் அண்ணன் கூட நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதுக்கு மேல இந்த மாரி பேசாத. உனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸா இல்ல ப்ராப்ளமா இருந்தா தயவு செஞ்சு சொல்லு. ஆனா என்ன விட்டு போயிறாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி அவன் பேசுறான். இவன் இவ்ளோ தூரம் சொல்லும்போது, தன்னோட காதலுக்காக இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டு, தனியா வாழ்ந்து ஷுனாவ கூட கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி இவன் நெனச்சுட்டு இருந்தான். பட் இவன் இவ்ளோ தூரம் சொல்றதுனால, ஃபெரித் மேல இருக்கிற அன்பு, அக்கறைனால இவனால இந்த வேலையும் விட முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்டின்னு முழிச்சுட்டு இருக்கான். இப்படியே மேல வர ஃபெரித் கிட்ட எல்லா உண்மையும் இவ சொல்றா. உன்னோட லவ்வரோட அம்மா என்ன வந்து பார்த்தாங்க. ஏன் அம்மாட்ட பேசுறேன்னு சொல்றாங்க. இது என்ன நியாயம்? உன்னோட இந்த பிரச்சனை அத்தனையும் சமாளிச்சுட்டு உன் கூட இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருந்தது நான். எல்லா கஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டவனா, என் குடும்பம் இதுல எந்த விதத்திலயும் தலையிடக்கூடாது. இப்படிலாம் நடந்தா நான் உன்னை எப்படி நம்புறது? அப்படிங்கிற மாரி இவ ரொம்ப கோவப்படுறா. இங்க பாரு இது எனக்கு தெரியாது. இதுக்கு மேல இதுல எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்ன நம்பு. ஒரு டைமாவது என்ன நம்பு அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றான். சரி ஓகே. இதுக்கு மேல அந்த லேடி என் லைஃப்லயோ, இல்ல என் அம்மா, அப்பா இந்த மாரி எந்த பேச்சும் வரக்கூடாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. சரி ப்ளீஸ் நம்ம இப்ப டின்னருக்கு போறோம். தயவு செஞ்சு அந்த ரிங்க போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்றனால, இவ அந்த ரிங்க போட்டுக்கிறா. இப்படியே அவ வெளிய போயிற, இவன் நேரா பெலின்க்கு கால் பண்ணி கண்டபடி சத்தம் போடுறான். உங்க அம்மா இன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்காங்க தெரியுமா? செய்ரனுக்கு மட்டும் தான் இதெல்லாம் தெரியும். அவளோட ஃபேமிலி பத்தி உனக்கே ரொம்ப நல்லா தெரியும். செய்ரனோட ஃபேமிலிட்ட அவங்க பேச போறேன்னு சொல்றாங்க. இதோட விளைவு என்ன ஆகும்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறான். இல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இவ சொன்னதுக்கு, இனிமேலாவது தெரிஞ்சுக்கோ. உங்க அம்மாவோட ஒவ்வொரு மூவையும் எனக்கு சொல்லு. ஆனா அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா, இதெல்லாம் வேற மாரி போய் முடியும் அப்படின்னு சொல்லி இவன் வார்ன் பண்றான். சரி ஓகே. என் அம்மாவ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபோன கட் பண்றா. இப்படியே இவங்க 4 பேரும் அந்த டின்னர் டேட்டுக்கு கிளம்பி போறாங்க. போறப்போ அப்டின் ஃபேஸும், சுனா ஃபேஸும் சுத்தமா சரியில்ல. 2 பேரும் பயங்கர டல்லா தான் வராங்க. அங்க போய் அந்த ஹோட்டல்ல அந்த டின்னர் டேட் ஆனா அந்த புது மாப்பிள்ளைய பார்த்தா, அவன் சரியான பப்ஜி பிளேயர் போல. அப் அந்த இடத்துல கூட 2 சார்ஜர், 2 ஃபோன் வச்சிருக்கான். அங்க போனதும் "இது எதுக்கு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "இந்த ஃபோன்ல முடிஞ்சா இந்த ஃபோன்ல விளையாடுவேன். இதுலயே சார்ஜ் முடிஞ்சா உள்ள வந்து லேப்டாப் வச்சிருக்கேன். அதுல விளையாடுறது தான். எனக்கு கேம்னா உசுரு" அப்படிங்கிறான். அட பப்ஜி பைத்தியமே அப்படின்னு நினைச்சிட்டு சுனா ரொம்ப அமைதியாவே இருக்கா. நான் அடிக்கடி வெளியூர் போவேன். போனா ஒரு 2 மாசம் கழிச்சு தான் வருவேன். அதனால எனக்கு இது எல்லாமே தேவை. இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாரி சொல்வா. இத புரிஞ்சுகிட்ட சுனா, ஆ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பெர்சன் எப்பவுமே என் கூட தான் இருக்கணும். நான் ஒரு ஹோம் மேக்கர். கல்யாணம் பண்ணிக்க போறவரு என் கூட எப்பவுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நம்ம 2 பேரும் ஒரு டிஃபரெண்ட் பெர்சனாலிட்டிஸ். இது எனக்கு செட் ஆகும்னு தோணல. அப்படிங்கிற மாரி இவ சொல்றா. உடனே அந்த பயவுல, இல்ல இப்ப செய்றனும், ஃபெரித்தும் கூட தான் பார்க்க ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்காங்க. பட் அவங்க 2 பேரும் ஒண்ணா இல்லையா? அது மாரி தான் அப்படிங்கிற மாரி, அவன் கொஞ்சம் கூட விட்டு குடுக்காமயே பேசுறான். உங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? அப்படின்னு கேட்பான். பிடிக்குமே. பார்த்தீங்களா? நம்ம 2 பேத்துக்கு காமனா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, சுனா கொஞ்சம் கூட பிடி பிடி குடுக்கல. ஆனா அவன் கொஞ்சம் கூட விட்டு குடுக்குற மாரி தெரியல. இப்படியே அந்த டின்னர் டேட் முடிய, சுனா காருக்குள்ள வந்ததுமே, எனக்கு இவன பிடிக்கல. இந்த மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறா. ஓகே. எனக்கும் அவன பத்தி ஒரு நல்ல ஐடியா இல்ல. என்ன எத்தன வச்சிருக்கான்? அவன ரிஜெக்ட் பண்ணிரலாம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு வராங்க. இதனால சுனா கொஞ்சம் ஹேப்பியா இருக்கா. ஓகே இவன ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அப்படின்னு நெனச்சு. இப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நைட் டைம்ல இவங்க 2 பேர் பேசிக்கிறது, இவன் செட் ஆவான்னு எனக்கு தோணல அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற இஷ்யூவ பேசுறாங்க. இங்க பாரு, நீ பேசுற எல்லாமே முடிஞ்சு போன விஷயங்கள். ஆனா, இப்ப நான் பிரசன்ட்ல நாம 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இந்த வாழ்க்கையில நான் இப்ப எப்படி இருக்கேன்னு பாரு. நீ சொல்ற மாரி, நமக்கு புடிச்ச மாரி நாம 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்கோம். இது எல்லாமே பழசு. முடிஞ்சு போனது. என்ன நம்பு அப்படிங்கிற மாரி இவன் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இவளும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்கிறியோ, அத பொறுத்து தான் அப்படிங்கிற மாரி ஓரளவுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்படியே அந்த நைட் முடிஞ்சு காலையில விடியுது. அப்போ பெலின் அவங்க அம்மா கிட்ட, "நீங்க நேத்து சேரனோட அம்மாட்ட பேசிருவேன்னு சொல்லி மிரட்டுனீங்களா?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. "யார் இத உனக்கு செய்யறேன்னு சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கோவப்படும்போது, "எனக்கு இத சொன்னது ஃபெரித். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் என்ன விட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டான். நானும் அவன விட்டு மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சுட்டேன். எங்க 2 பேத்தையும் திருப்பி சேர்த்து வைக்கிறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. அவன் என்கிட்ட லவ்வோட பேசுறான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கோவத்தோட பேசிட்டு இருக்கான்." அப்படின்னு இவ சொன்னதுமே, சேரனோட அம்மா அப்பாக்கு தெரிஞ்சு இது பெரிய பிரச்சனை ஆகும்போது, இதனால என்னென்ன நடக்கும் தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் உன் லைஃப என்ன பண்ணிட்டு போயிருக்கான். ஆனா நீ நான் இத பண்ணா அவன் வீட்ல இப்படிலாம் நடந்துரும். அவன் நல்லா இருக்கணும். அங்க எதுவும் நடந்துறக்கூடாது அப்படின்னு பேசுற. உன் லைஃப்ல என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீ மறந்துட்டியா? அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்கிறா. அவ கேட்கறது கரெக்ட் தானே. நீ ஏன் இன்னும் அவங்கள பத்தியே கன்சர்ன் இருக்க? நீ உன்ன பாரு அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்றா. நீங்க இப்படிலாம் பேசுறதுனால, இவ்ளோ பிரச்சனை பண்றதுனால, ஃபெரித் என்கிட்ட ரொம்ப டிஃபரெண்ட்டா பிஹேவ் பண்றான். இதெல்லாம் எனக்கு தான் இன்னும் கஷ்டமா இருக்கு.
எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இவ அழுக ஆரம்பிச்சிடறா. பாத்தியா நீ மறுபடியும் அழுகுற அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கோவப்படுறாங்க. என்ன அழ வைக்கிறது நீங்களும் உங்களோட ரியாக்ஷன்ஸும் தான். நீங்க எதுவும் பண்ணாதீங்க. இத அப்படியே விட்டுறலாம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றா. சரி நீ அழுகாத. நான் எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாரி அவள சமாதானப்படுத்துறதுக்காக அப்போதைக்கு நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி இந்த ஜெரின் சொல்றா. இந்த ஏர்லி மார்னிங்ல இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, நேத்து நடந்ததுக்காக சாரி. எனக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற மாரி இவ சொல்றா. சரி இது முடிஞ்சதுல்ல அப்படின்னு சொல்லி அப்டின்னு கேட்பான். என்ன பொறுத்தவரைக்கும் இது முடிஞ்சது தான். எனக்கு பிடிக்கல. ஆனா, இந்த 2 குடும்பமும் சேர்ந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி இவ கொஞ்சம் சைலண்ட் ஆகுறா. ஏன்னா, இதுல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த டைம்ல ஜெரின் சேரனுக்கு கால் பண்றா. கால் பண்ணி நான் உன்ன மீட் பண்ணணும். நீ என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றா. நான் அப்படிலாம் வர முடியாது. உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவ சொல்றப்போ, நான் ஃபர்ஸ்ட்டு உங்க அம்மாட்ட தான் பேசலாம்னு நெனச்சேன். சரி உன்கிட்ட பேசிட்டு பேசிக்கலாமேன்னு பார்த்தேன். சரி விடு. நீ பாரு நான் உங்க அம்மாட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே. எங்க வரணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்கிறா. இந்த டைம்ல இஃப்கட் கால் பண்ணி தாத்தா கிட்ட அந்த ஆப்போசிட் ஃபேமிலி சுனாவ புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு தாத்தா முதல்ல சுனாக்கு பிடிச்சிருக்கா? அவளுக்கு ஓகேயா? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சுனாக்கு ஓகேயா இந்த கல்யாணம் அப்படிங்கிறத கசிமும் அவங்க அம்மாவும் தான் முடிவு பண்ணணும். இந்த 2 ஃபேமிலி முடிவு பண்றது தான். இதுல நான் முடிவு பண்றக்கோ, நீங்க முடிவு பண்றக்கோ எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே இந்த விஷயத்த நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டிக்கு கூப்பிடுறாரு தாத்தா. கூப்பிட்டு இந்த மாரி அந்த ஃபேமிலி புடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல கரெக்ட்டா அந்த வீட்டுக்குள்ள சுனா என்டர் ஆகுறா. உடனே பாட்டி ஃபோன கட் பண்ணிட்டு, அந்த ஃபேமிலி புடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரமா கல்யாணம் ஆகறக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத கேட்டதுமே அவளுக்கு இடி விழுந்த மாரி இருக்கு. இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. நீ என்ன நினைக்கிற? உன்னோட வயசு என்னாச்சு? இன்னும் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா? கடைசியில நீ என்ன மாரி ஆகிருவ. உன்ன நான் இதுக்கு மேல இப்படி விட மாட்டேன். உனக்கு சீக்கிரமா இந்த கல்யாணத்த பண்ணி தான் ஆகணும். இல்ல நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஒரு மாரி அழுதுட்டு ஓடுறா. இதே மாரி தான் உன் தங்கச்சியும் சொன்னா. இப்ப அவ எப்படி இருக்கா? எல்லாம் சரியாயிரும். முதல்ல கல்யாணத்துக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த டைம்ல சேரன் ஒரு கார் புடிச்சு அவ சொல்ற அட்ரஸ்க்கு உள்ள போறா. போனா ஜெரின் தான் கதவு ஓபன் பண்றா. உள்ள போ அப்படின்னு சொல்லி அவ அனுப்பி வைக்கிறா. அவளோட பேச்சே ஒரு மாரி இருக்கு. சரின்னு இவ உள்ள போய் பார்த்தா, உள்ள பெலினும், ஃபெரித்தும் பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. இவ உள்ள போய் பார்த்தது இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இவ வந்தத அவங்க கவனிச்சு திரும்பி அவள பார்க்கும்போது, அவங்க 2 பேத்தையும் ஒண்ணா பார்க்க முடியாம ஒளிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். பை பை.